ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே விளாத்திக்கூட்டம் கிராம மக்கள் குடிநீருக்காக 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கிறார்கள். விளாத்திக்கூட்டம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் காவிரி கூட்டு குடிநீரை தேடி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லக்கூடிய அவல நிலையை சந்தித்து வருகின்றனர். ஏன் இந்த நிலை, அதன் பின்னணி என்ன என்பது பற்றி களத்தில் இருந்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். ஓவர் டு பாலகிருஷ்ணன். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள விளாத்திக்கூட்டம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பிரதான தொழிலாக விவசாயம், கால்நடை மேய்ச்சலை அடிப்படை தொழிலாக கொண்டு வந்துள்ளனர். இந்த கிராமத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி கூட்டு குடிநீர் முறையாக கிடைக்காததால் அப்பகுதி மக்கள் அந்த கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள, அதாவது முதுகுளத்தூர் சாயல்குடி செல்லும் சாலை அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயின் மெயின் குழாயில் இணைப்பு வழங்கப்பட்டு இரவு நேரங்களில் தண்ணி எடுத்து வர வேண்டிய அவலநிலை ஏற்படுகிறது. இது குறித்து அதிகாரிகளுக்கு பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதற்காக இரவு நேரங்களில் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் தண்ணிக்காக காத்து கிடக்க வேண்டிய அவலநிலையும் ஏற்படுகிறது. இதற்காக முறையாக அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்திக்கூட்டம் கிராம தலைவராக இருக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா கண்டியார் ஊராட்சி விளாத்திக்கூட்டத்தில் ரொம்ப காலமாக தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த கடலாடியிலேருந்து சாயல்குடி போகிற ரோட்டில் ஒரு பைப்பை நாங்கள் அவங்கள அந்த அதிகாரியை அணுகி அவங்களிடம் ஒரு பைப்பு போட்டு வாங்கியிருக்கிறோம். அந்த பைப்பு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியிருக்கு. பெண்கள்லாம் இருட்டு நேரத்தில் போய் அள்ளிட்டு வர கொஞ்சம் கஷ்டகாலமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த ஜல்சான் முறையில் இப்போ டேங்க் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டேங்கில் முறைப்படி தண்ணியை கொஞ்சம் சீக்கிரம் வழங்குமாறு நாங்கள் கிராமத்தோடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் வழங்க வேண்டும். மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா, நாங்கள் கண்டலாம் பஞ்சாயத்து, விளாத்திக்கூட்டம் கடலாடி போகிற அருகில் மெயின் ரோட்டில் ஒரு பைப் இருக்குது. நாங்கள் அங்கே போய் பொண்ணு உள்ள அள்ள முடியாது சார். அதனால் எங்களுக்கு ஊருக்குள்ளே ஒரு டேங்க் கட்டியிருக்காங்க. அதில் தண்ணி வேணும். எங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் சப்ளை பண்ணணும். எல்லாம் இருட்டு நேரத்தில் போய் பண்ண முடியல. நாங்கள் பொம்பளை உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப காலமாக எங்களுக்கு தண்ணியே இல்லை. எங்கள் ஊரில் அதிகாரியை பார்த்து நாங்கள் பேசி பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுக்கு தண்ணி வேணும். முக்கியமாக ஊருக்குள்ளே வேணும். கண்டிப்பாக நாங்கள் யாரும் போக முடியாது. இது குறித்து கடலாடி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் குறித்து கேட்டபொழுது, தற்பொழுது குடிநீர் வழங்குவதற்கு தேவையான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்க ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே விளாத்திக்கூட்டம் கிராம மக்கள் குடிநீருக்காக அலையக்கூடிய அவல நிலை குறித்து செய்தியாளர் பாலகிருஷ்ணன் களத்தில் இருந்து வழங்கிய தகவல்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.